வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஆண்டாக போயிருக்கோன்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேங்க. 2024 உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் அபரிவிதம் உண்டாகட்டும்னு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாருமே இல்லை இல்லையா? சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் டெஃபினிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெவ்வேறையாக இருக்கலாம். பட் வெற்றி நிச்சயமாக எல்லாருமே வேணும்னு நினைப்போம். இன்றைக்கி இந்த பதிவு அதை பற்றினது தான். நம்முடைய லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறோமா? அப்படின்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 6 வழிமுறைகளை நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் 6 வேஸ்ன்னு சொல்லலாம், 6 பிரின்சிபல்னு சொல்லலாம், இல்லை 6 ஃபிலாசபிஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துக்காமல் நம்ம இப்போ பதிவுக்குள்ளாடி ஜம்ப் பண்ணிடலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபைண்டிங் யுவர் பேஷன். நம்முடைய பேரார்வத்தை கண்டுபிடிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய லைஃப்பில் வெற்றி பெறாமல் போகிறதுக்கோ அல்லது வெற்றி தாமதமாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, அவங்களுடைய பேஷனை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க, அல்லது அந்த பேஷனை கண்டுபிடிக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய பேஷனை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் ஜாப் இஸ் டன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய பேஷனை கண்டுபிடிச்சதுக்கு செகண்ட் பண்ண வேண்டியது அந்த பேஷனை பேஷனேட்டோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பேரார்வத்தோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, பேஷனை கண்டுபிடிக்கலையா? அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் என்ன செயலை செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்வடையிலையோ, எந்த செயலை செய்யும்போது உங்கள் டைம் போனது தெரியலையோ, அதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்க நேசிச்சு செய்யும்போது அது நடக்கும் இல்லையா? அப்படின்னா ஒருவேளை அது உங்களுடைய பேஷனாக இருக்கலாம். அது நீங்கள் மியூசிக்காக இருக்கலாம், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டிசைனிங்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் இப்போ கரண்ட்லி பார்த்துக்கூடிய ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங், ரைட்டா? ஸோ இது உங்களுடைய பேஷன். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய பேஷனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது லேர்ன் அபவுட் யுவர் பேஷன். ஏன்னா ஒரு பேஷனை பர்சீவ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைஃப் லாங் லேர்னிங். தொடர்ச்சியாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 3வது விஷயம் தான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன், டேக்கிங் ரிஸ்க். நிச்சயமாக நமக்கு சில தடைகள் வரலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. பேஷனை பர்சீவ் பண்ணும்போது தடைகள் வரும்போது அதுக்கு ஏற்றது மாதிரியான கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கவும் நம்ம தவறக்கூடாது. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன? கிரியேட்டிங் ஐடியாஸ். ஐடியாஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த ஐடியாஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஐடியாஸுக்கு மேலே தான் நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம். அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம பிளானிங் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கே சொந்தமான ஐடியாஸ் இருக்கும். தென் சீக் ஃபீட்பேக் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்கள்ட்ட இன்சைட்ஸ் எடுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நடக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன பேஷன், அதாவது நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் கரண்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் போயிட்டு இருக்குது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், சவால்கள் என்னது, அந்த இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் என்னது, அந்த கேப்பை உங்களால் ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய ரெகுலர் ஒர்க் ஷெடியூல்லேருந்து, அதாவது ரெகுலர் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இல்லை, இந்த ஷெடியூல்லேருந்து அந்த மைண்டை பார்த்திங்கன்னா டியூன் பண்ணுறதுக்கு, அல்லது மைண்டை மாஸ்டரி பண்ணுறதுக்கு, புதிய ஐடியாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, புதிய ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான திட்டமிடுறதுக்கான ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கணும். ஸோ பிரேக் யுவர் ரொட்டீன். ஒன்ஸ் யூ ஹேவ் அன் ஐடியா இன் பிளேஸ், தென் புஷ் யுவர் லிமிட்ஸ். நம்ம எல்லாருமே ஒன்ஸ் நமக்கு இருந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடினமான உழைப்பு போடுறது ஒன்றும் சந்தேகம் இல்லை, நம்ம எல்லாருமே அதை போட்டு தான் இருக்கோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் முடிஞ்ச தி பெஸ்ட்டை கொடுத்தோமா அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டோம். நமக்கே அந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சதுக்காக தெரியும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணியிருக்கலாமோ அந்த தோணும். ஸோ புஷ் யுவர் லிமிட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ், உங்கள் லிமிட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் புஷ் பண்ணுறது, உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்களுடைய கெரியர் கோல்ஸை தெளிவாக நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு. 2வது, ஒன்ஸ் உங்களுடைய கெரியர் கோல்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த கெரியர் கோல்ஸ் அடையிறதுக்கான ஆக்ஷன் பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். அண்டு அந்த ஆக்ஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையோ அல்லது ஆக்ஷன் பிளானை உருவாக்குறதுலையோ உங்களுக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக அந்த உதவி எடுக்கணும். இந்த இடத்துல உதவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் இருக்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வரலாம், உங்களுடைய ஃபேமிலிலேருந்து வரலாம், உங்களுடைய மென்டார்ஸ்லேருந்து வரலாம். அண்ட் இந்த இடத்துல ஹெல்ப்புங்கிறது மென்டார்ஸ் மட்டும் இல்லைங்க, டெலிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. எப்போவுமே எல்லா விஷயத்தையும் நீங்களே செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை இன்னொருத்தர செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அந்த டாஸ்க் நான் அவங்கள்ட்ட
டெலிகேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்களால செய்ய முடியாத வேலைகளை நம்ம செய்ய முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலைகளும் அவங்களே எடுத்து பண்ணுவாங்க. ஸோ சீக் ஹெல்ப். ஃபைனல் தென் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன்ஸ்பிரேஷன். உங்கள் துறையிலேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களே மாதிரி ஆண்டர்பிரினர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பீப்புளையோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துங்க. அது ஃபேமிலின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போகிறவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துங்க. அண்ட் ஆல்வேஸ் லைக் நோ லுக் ஃபார் பிக் சேலஞ்சஸ். நம்ம என்னது பெரிய விஷயங்கள் நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது வெள்ளத்தனையது மலர்நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வும்பாங்க. அப்போ நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லைஃப்பில் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலஞ்சஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அந்த சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணும்போது நம்ம சின்ன ஒரு ஷார்ட் ஃபால் வரலாம். ஓகே, காண முயலெய்து அம்பினில் யானை பிழைத்து வேலேந்தல் இனிது அப்படிங்கிற லெவல் வரும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது யானையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து அது ஸ்மார்ட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பட் ஆல்வேஸ் டேக் அப் குட் சேலஞ்சஸ், ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இலக்கை அடைஞ்சதாகவும் அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அது உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது வெற்றி பெற்ற ஒரு உணர்வாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கக்னேஷன்ஸ் அப்ரிஷியேஷன், இட் கேன் பி எனிதிங். அதை அடைஞ்சதாக நீங்கள் உணரும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை வந்து பண்ண உங்களுக்கு ஒரு பழுவாகவே தெரியாது. அதாவது ஒர்க் நிறைய இருக்கும், ஆனால் ஒர்க் லோடாகவே அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகே, நான்காவது பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஏன்னா வந்து நமக்கு ஃபோக்கஸ்ங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி இருக்கணும், ஒரு லேசர் ஷார்ப் ஃபோக்கஸாக இருக்கணும். அதாவது அர்ஜுனனுக்கு கிளீனுடைய கண்ணு தெரிஞ்சது மாதிரி வெற்றி கனியை பறிக்க நினைப்பவன் அதிலும் தன் பார்வையை எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த வெற்றி கனியில் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஃபோக்கஸை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸை நோக்கி நீங்கள் அட்ராக்ட் ஆகிடக்கூடாது. வி கால் தட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நிறைய ஷைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு அங்கங்கே தெரியும், பட் நமக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், கோலில் இருக்கணும். ஏன்னா distractions are something what you see when you take your eyes out of the goal. நம்முடைய இலக்குகளிலிருந்து கண்களையும் நம்முடைய பார்வைகளையும் மாற்றும் போது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா டேக் அல்லது டூ ஒன் டாஸ்க் அட் எ டைம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணாமல் ஒரு வேலையை எடுங்க, அதில் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பி மோர் ப்ரெசன்ட் இன் த மூமெண்ட். நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ப்ரெசென்ட் கொடுங்க. ப்ரெசென்ட்னு சொல்கிறது கிஃப்ட். இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்களையும் கடந்த காலத்தினுடைய ஃபெயிலியர்ஸை நினச்சி கவலைப்படாமல் எதிர்காலத்தினுடைய தோல்விகள் அதை எப்படி நடந்தால் எப்படி ஆயிரும் அப்படிங்கிறது மாதிரி அச்சம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது, அதாவது ப்ராக்டிஸிங் மைண்ட்ஃபுல்னஸ். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகா மாதிரியான மெத்தடையோ அல்லது மெடிடேஷனோ டீப் பிரீதிங்கோ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து லேசர் ஷார்ப்பாக மாறும். ஓகே, தென் ஃபிஃப்த் விஷயம் என்னன்னா வந்து பி பெர்சிஸ்டன்ட். அதாவது பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருக்கும்போது தான் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அப்போது முயற்சிங்கிறது கன்சிஸ்டண்டாக இருக்கணும். அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு கேள்விப்பட்டுங்க இல்லையா? உங்களால் முடிகிறது வரைக்கும் இல்லை முயற்சிங்கிறது எப்படி இருக்கணும்னா நீங்கள் எடுத்த காரியத்தை வந்து முடிக்கிறது வரைக்கும் முயற்சி இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டான எஃபர்ட் இருக்கணும். அதை நம்ம பெர்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக போட்டிருக்காங்களோ, வெற்றி பெறுவதற்கு அதை போட்டிருக்காங்களோ, அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. மூச்சு நின்று போச்சுன்னா மட்டும் மரணம் கிடையாதுங்க, முயற்சி நின்று போனாலும் மரணம் தான். இந்த இடத்துல நம்மளுடைய பேஷனை பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம அந்த பர்சிஸ்டன்சி போட்டாகணும். ஸோ சம்டைம்ஸ் சோர்வு ஏற்படலாம், ரெஸ்ட் எடுங்க, பட் நெவர் குவிட். ஏன்னா வந்து வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செட்பேக்ஸ் வரலாம். செட்பேக்ஸ் அதாவது தடை கற்களை நம்ம என்ன பண்ணணும், படிக்கற்களாக மாற்றணும்னு கேள்விப்பட்டோம் இல்லை? தலைவருடைய படத்தில் கூட ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி செட்பேக்ஸை வந்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி நல்ல சொல்யூஷன்ஸ் ஓரியன்டாக நம்ம பார்க்கணும். அதை ஒரு சேலஞ்சாக நம்ம பார்க்கக்கூடாது. தென் வந்து டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டார்ட் அகெயின். ஒருவேளை சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்க, அதில் ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு நினச்சிங்களா, அதை அடைய முடியலன்னு நினைக்கிங்களா, அப்படின்னா வந்து டு நாட் ஃபர்கெட் அல்ல பி அஃப்ரைட் டு ஸ்டார்ட் அகெயின். ஏன்னா வந்து இந்த தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கூட என்ன இருக்குது, கடந்த காலமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட இருக்குது. நீங்கள் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஆறாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள், இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பீப்புள் தவறப்படக்கூடிய விஷயம், அவங்க வேலையை செய்வாங்க, கன்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பட் தே ஃபர்கெட் டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஃப். நம்மளே பார்த்து
பார்த்துக்கிறது கேர் பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். நான் வந்து என்ன பாதுகாக்கணும், பிகாஸ் என்னுடைய ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பி குட் டு யுவர் செல்ஃப் அண்ட் சர்வ். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னுடைய டெஃபினேஷன் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லவ்விங் யுவர் செல்ஃப், உங்களை கேர் பண்ணுறது மட்டும் இல்லை. என்னுடையது அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ் இல்லையா, நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய வீடு. இந்த இதை கொஞ்சம் பெருசாக்கி பாருங்கள். நான், என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய காலனி, என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னுடைய உலகம் நினச்சி பாருங்கள். இன்னும் நமக்கு என்னது, நமக்கு கிவிங் கொடுக்கணும், கேர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து ஒரு பேஷனை பர்சீவ் பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் 3 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்களுடைய வெண்டார்ஸ், அதாவது நீங்கள் டீல் பண்ணக்கூடிய உங்களுடைய கிளைண்ட்ஸ், அவங்களுடைய ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம், அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது உங்களுடைய எம்ப்ளாயீஸ், செகண்ட் இடத்துல அவங்க வராங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்களான்னு பாருங்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள், ஹாப்பியாக இருக்காங்கன்னு பாருங்கள். நான்காவது நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாரையும் நம்ம கேர் பண்ணிட்ட சிச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ முன்னே எப்பவும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பரஸ்பரம் ஒரு இன்டர் டிபெண்டன்சி, நான் இன்னொருத்தரை கேர் பண்ண, இன்னொருத்தர் நம்மளை கேர் பண்ணோம், நம்ம எல்லாமே இந்த இடத்து மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து அபரிவிதம் செல்வம் உண்டாகட்டும், செல்வ செழிப்பு உண்டாகட்டும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான புத்தியும் சக்தியும் எல்லாமே இறைவன் தரட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கூடிய உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.